அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவியாக, இந்திய தேசத்தின் தலைவியாக, நாளைய இந்திய பிரதமராக, தமிழ்நாட்டு முதல் பெண்மணி, தமிழ் பேசக்கூடிய இந்திய பிரதமராக, என்னுடைய இலக்கு அனைத்து மக்களுக்கும் இலவசமான கல்வி, இலவசமான மருத்துவம், அனைத்து மக்களும் இங்கு வரி நீக்கம் செய்து முழுமையாக விவசாயம், தொழில் சார்ந்த, வேலை சார்ந்த அனைத்துக்குமே முழுமையாக வரி நீக்கம் செய்த இந்திய தேசமாக உருவாக்கப்பட வேண்டும். விவசாயம் மற்றும் தொழில் சார்ந்த உற்பத்திக்குரிய விலைப்பட்டியல் மற்றும் அரசே நேரடியாக கொள்முதல் செய்யும் திட்டம், நுகர்வோர் விலைப்பட்டியல் மற்றும் நுகர்வோர் அங்காடிகளுக்குரிய விலைப்பட்டியல் முறைப்படுத்தும் திட்டமாக, நம்மளுடைய பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் முறைப்படுத்தும் சட்டமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் போது கட்டாய சட்டமாக அமலாக்கம் செய்யப்படும். பள்ளி மற்றும் கல்லூரி அனைத்து குழந்தைகளுக்குரிய முதல் ஆர்ப்பாட்ட பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் முறைப்படுத்தும் சட்டமாக மாதம் 5 நாள் 1 மணி நேரம் அவர்களுக்குரிய குறைகளை ஊடகத்தின் முன்பாக எடுத்துரைக்கவும், வரும் சந்ததிகளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான அங்கீகாரம் அரசு கொடுக்கப்படும். இதனால் குழந்தைகளுடைய பாதுகாப்பு நிர்ணயம் செய்யப்படும். பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்குரிய பாதுகாப்பு முழுமையாக காக்கப்படும். வரும் சந்ததிகள் முழுமையாக அரசியலுக்கு வரப்பட வேண்டும், குறைகளை எடுத்துரைக்கப்பட வேண்டும், பங்களிப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்கான உருவாக்கப்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரி அனைத்து குழந்தைகளுக்கு இந்த திட்டம் முழுமையாக அமலாக்கம் செய்யப்படும். நம்மளுடைய பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் முறைப்படுத்தும் சட்டமாக